அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம குட்டி கார்டனோட க்ளீனிங் ஆர்கனைசேஷன் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம குட்டி கார்டனை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள், சில வேலைகள்லாம் முடித்தாதான் நம்ம மற்ற வேலைகளையும் பார்க்க முடியும் இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் ஒர்க்கு, வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ரெயின் கோட்டு வருஷத்தில் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை எட்டி பார்க்கும். இந்த ரெயின் கோட்டு இல்லை கொடை, இந்த ரெண்டுமே எட்டி பார்க்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ரெயின் கோட்டு கொண்டு போகிற அன்னைக்கு கரெக்டாக மழை வராது. மழை வர்ற அன்றைக்கி கரெக்டாக ரெயின் கோட்டை மறந்துட்டு போயிடுவோம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கும். அதில் நானுமே ஒரு ஆள் தான். ரெயின் கோட்டு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனே என் வீட்டில் இருக்காது. பட் ஆனால் எடுத்து இந்த ஹேங்கரில் போட்டு வைப்போம் இல்லையா? அந்த ஒரு 2 மாதத்துக்கு தேவைப்படும் ரெயின் கோட்டு, ஸ்வெட்டர், ஸ்கார்ஃபு இதெல்லாம் தேவைப்படும்னு நம்ம பாட்டு அதில் ஹேங்கரில் போட்டுரும். பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதத்துலேருந்து ஒரு 2 மாதத்துக்கு நம்ம அதை யூஸே பண்ணாமல் ஹேங்கரில் டஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். லைட்டாக க்ளீன் பண்ணுவோம், உதறுவோம், மறுபடியும் அந்த கொடையை இதெல்லாமே வச்சுருவோம். இதை இந்த மாதிரி ஆர்கனைசரில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ரெடியாக அது பார்க்குற மாதிரி நமக்கு கண்களுக்கு படுற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னாலும் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த ஒரு பொருளையும் எடுத்த இடத்துல வைக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே வேலைகளை கொஞ்சம் அப்படியே நம்ம கரெக்டாக ஆர்கனைஸாக போகும். ஆர்கனைஸுங்கிறது எப்பயாவது பண்ணுறது கிடையாது. நம்ம வேலைகளை முதல்ல ஆர்கனைஸ் பண்ணணும். எந்தெந்த வேலையை எந்தெந்த டைமிங்கில் ஸ்கெடியூல் பண்ணணும் அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் இதே எண்ணத்திலே இருக்க முடியுமானா அதுக்காக நம்ம விட்டுட்டு ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுப்போன்னு ரெஸ்ட்டே எடுத்தால் கூட அந்த 2 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வேலைகளை நம்ம தான் செஞ்சாகணும் இல்லையா? இந்த மாதிரி நான் அப்பப்போ எந்தெந்த வேலைகளை செய்யணுமோ அந்தந்த வேலைகளை அப்பப்போ செய்கிறது உண்டு. ரெஸ்ட்டும் கண்டிப்பாக எடுப்பேன். அதுக்காக ரெஸ்ட்லாம் எடுக்க மாட்டேன்லாம் கிடையாது. பகலில் கண்டிப்பாக 1 மணி நேரம் படுத்துருவேன். ஏன்னா காலையில் நான் 3 மணிக்கு எந்திக்கிறேன். நைட்டு ஒரு 9:30 மணி, அதிகபட்சம் 10 மணிக்கெலாம் தூங்கிடுவேன். ரொம்ப நேரம் முன்ன மாதிரிலாம் நான் 12 மணிக்கெலாம் இப்போ தூங்குறது கிடையாது. ஏன்னா ஹெல்த்துக்கு இஷ்யூஸுன்னு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட மெயின் தாட்டு நம்ம பூஜை பண்ணணுங்கிறதே பண்ண முடியாமல் போயிடுது இல்லையா? அதுக்கப்புறமா இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கார்டனுக்கு வந்தாச்சு. கார்டனில் இந்த மழை பேஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த உணர்னதுக்கப்புறம் மறுநாள் மழை நின்னதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் வரும்போது என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்த ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன். இதில் என்ன ஒன்றுனா இதில் நம்ம டைல்ஸ் வச்சு அந்த டைல்ஸ் மேலே இந்த மாதிரி பாட்டெல்லாம் வச்சுருந்தேன் அப்படின்னா அதே மாதிரி அந்த தண்ணி போகிறதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் இருந்துச்சுன்னா எனக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அதை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். பட் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வெளியில் போகாது, நம்ம செடிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அது ஒரு லெவல் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் போல் ஒரு அரை பக்கெட்டு ஊற்றணும் அப்படின்னாலே அது உள்ளே இறங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதனால தான் பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் பண்ணுற இடம் எனக்கு ரொம்ப ரிஸ்கியாகவே இருக்கும். அதனால் ஓரளவுக்கு, ஏன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணி தானே ஆகணும். இங்கே நத்தை வேற ஜாஸ்தியாக இருக்குன்றனால கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இதில் எனக்கும் ரொம்ப பிடிச்ச வேலைகள். இதெல்லாம் விட ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நம்ம வளர்த்த ஒரு செடியிலேருந்து ஒரு 2 பூக்களை எடுத்து நம்ம வணங்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு வைக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஜோதி சரவணன்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா அவங்களோட பெரிய பையனுக்கு திருமணம் ஆகணும்னு, சின்ன பையனுக்கு ஏதாவது வேலை கிடைக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் போகுது, சொந்த வீடு கட்டணும், இப்படி நிறைய தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா மனிதனுக்கு கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு தேவைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், வீடு இல்லாதவங்க வீடு மட்டும் கட்டிட்டா போதும், அவ்வளோதான், இதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு யோசிப்போம். ஆனால் ஏதாவது ஒரு தேவை கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே தான்
தான் இருக்கும். முதல்ல தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம், எனக்குமே நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இதெல்லாம் நான் எப்படி சரிவர கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம தேவைகள்ன்றது ஒரு பெரிய குளத்தில் இருக்கிற ஒரு முத்தின தாமரை கிழங்கை வெளியில் எடுக்கிறதுக்கு சமம். பூவை கூட நீந்தி போய் பறிச்சிடலான்னு சொல்லலாம். ஆனால் கிழங்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்களுக்கு நடுவில் நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கணும்னா முதல்ல அந்த மேலே உள்ள அந்த மொட்டுலேருந்து அந்த இலைகள்லேருந்து அத்தனையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் அந்த கிழங்கு எடுக்கணும். ஏன்னா கிழங்கு இருந்துச்சுன்னா அத்தனை செடியுமே அழகாக மறுபடியுமே வளர்ந்து வந்துடும் இல்லையா? இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல அவங்க கேட்டது என்னென்னா, அந்த சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து உடம்பு சரியாக இருக்கணும், என் பசங்களுக்கு ஒருத்தருக்கு நல்லா ஜாப் கிடைக்கணும், ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும், வீடு கட்டணும்னு கேட்டிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு முக்கியம் உங்களுடைய உடல்நிலை சரியாக இருக்கணும். அதை முதல்ல நீங்கள் பார்க்கணும். மற்றதெல்லாம் தேவை இல்லையா? அதுவும் தானே தேவை. ஏன்னா வயசு மீறி பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகணும். அதே மாதிரி வீட்டு சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு நீங்கள் யோசிக்கிற சரிதான். ஆனால் இதை யோசிச்சுக்கிட்டே நெகட்டிவாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட இதை ஒன் பை ஒன்னாக நம்ம கண்டிப்பாக சரி பண்ண முடியும் இல்லையா? அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த தேவை நமக்கு பூர்த்தி ஆகாதப்போ நம்ம செய்கிற விஷயம் என்னென்னா நெகட்டிவாக யோசிக்கிறது. உதாரணத்துக்கு, என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை, கடவுளே என் பையனுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, எப்போ தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. தெரிஞ்சவங்ககிட்டலாம் இன்னும் எவ்வளோ வரம் தேடுறோம், இன்னும் அமையலை அந்தாவது நம்ம நெகட்டிவாக மறுபடியும் சொல்கிறோம். இல்லை அமைஞ்சிரும், பார்த்துக்கிட்டு இருக்கோம், இப்போ என்ன இருக்குது அமைஞ்சிரும் அப்படின்னு ஒரு தாயால் அப்படி டக்குன்னு சொல்ல முடியாது தான். அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் அந்த கஷ்டத்தை ரொம்ப தலைக்கு ஏற்றிட்டு போகாமல் சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு விஷயம், இந்த நெகட்டிவை முதல்ல நம்ம கலைச்சிட்டோமா, அடுத்ததான் பாசிட்டிவாகவே நினைக்கிறது. என் பையனுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும்னு யோசிச்சிட்டோமா, அந்த விஷயமும் முடிஞ்சாச்சு. மூணாவதாக நம்ம செய்ய வேண்டியது இந்த திருமணத்துக்கு என்ன அப்படின்னா, அதாவது ஆஞ்சநேய பெருமானை நம்ம வணங்குறது. ஆஞ்சநேயர் கட்ட பிரம்மச்சாரியாச்சே, அவர் எப்படி திருமணத்துக்கு உதவுவாருன்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஆஞ்சநேயரை நினச்சா, அதாவது உதாரணத்துக்கு ஆஞ்சநேய பெருமான் தன்னை நினைக்கிறவங்கள விட ஸ்ரீராம பிரானை நினைக்கிறவங்களுக்கு சீக்கிரம் உதவுவார். அப்போது நீங்கள் ஸ்ரீராம ஜெயம்னு உங்களால் முடிஞ்சால் எழுதலாம், இல்லை வாயிட்ட சொல்லலாம். ஜெயம் அப்படின்ற அந்த வார்த்தைகள் வெற்றிக்கான வார்த்தை அப்படின்னே சொல்லுவாங்க. இவ்வளோ சொல்லணுன்னா, ராமபிரான் போர்க்களத்தில் ஈடுபட்டப்போ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் சரி, அவங்களுடைய சகோதரர்களும் சரி, நம்ம ஹனுமன் ஆஞ்சநேய பெருமானும் ராமஜெயம்னு ஒரு கோஷத்தை சொல்லிக்கிட்டே வருவாங்களாம். அந்த ஜெயம்ன்றது வெற்றிக்கான ஒரு வார்த்தை அப்படின்னு. அதனால் உங்களால் முடிஞ்சால் ஸ்ரீராமஜெயம்னு எழுதி பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போ சொன்னாலும் ஒரு பாசிட்டிவாக நினைக்கும் போது என் மகனுக்கு கண்டிப்பாக உங்களால் திருமணம் நடத்தி வைக்க முடியும்னு ராமபிரானையும் நம்ம ஆஞ்சநேய பெருமானையும் வேண்டும்போது சீதா பிராட்டியாரையும் மகாலட்சுமி தேவியும் சேர்த்து வேண்டினதுக்கான சமம். ராமர் வர இடத்துல சீதா தேவியோடு சேர்த்து தானே வருவாங்க. அதனால் குடும்ப சமேதராக உங்கள் மகன் சீக்கிரமே ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா கடவுளை மட்டும் நம்புறதில்ல, இதில் நம்மளோட எண்ணங்களுக்குமே அதில் சக்தியை நம்ம கொடுக்கணும். அதனால தான் நல்லதை நம்மளோட எண்ணத்துக்கு நன்மையை ஊட்டுறதுக்கு பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டே இருக்கிறோன்னா கண்டிப்பாக அது நடக்கும். எல்லார் லைஃப்லேயுமே ஏதோ ஒரு கஷ்டம் விதவிதமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லையா? கஷ்டத்தை ரொம்ப பெருசாக எடுக்கிறவங்களுக்கு அது கஷ்டம். அந்த கஷ்டத்தை இதெல்லாம் ஒரு கஷ்டமா, நமக்குலாம் இது கஷ்டம் கிடையாது, அந்தளவுக்குலாம் நம்ம இது இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு போயிட்டோன்னா கண்டிப்பாக அந்த கஷ்டம் ரொம்ப பெருசாக தெரியாது. உங்கள் உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னு சொன்னீங்க. உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா முதல்ல உணவில் எந்த மாதிரி பழக்கங்களை ஏற்படுத்தினா நம்மளால் ஹெல்த்தியாக இருக்க முடியும், எதனால் சோர்வு வருதுன்னு பாருங்கள். இல்லை நீங்கள் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய செடிகள் பக்கத்துலலாம் போகிறீங்களா, இல்லை வாக்கிங் போகிறீங்களா, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட இன்னொரு பையனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வேலை கிடைக்கிறதுக்கு எஃபெக்டிவாக உங்கள் பையன் முதல்ல இருக்கிறாரான்றதை செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உழைப்பவருக்கு ஊதியம் கண்டிப்பாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் டிலே ஆனாலுமே கண்டிப்பாக இருக்கும். நான் இணைய வரைக்கும் நான் ராசி பலன் இதெல்லாம் நான் நம்பினது கிடையாது. உண்மை அதுதான். எனக்கும் சரி என் கணவருக்கும் சரி ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் மீன ராசிக்கு. இப்போ நான் ஒரு லாஸ்ட்டாக ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போட்டிருந்தாங்க,
மீன ராசிக்கு வந்து செம்ம அடிங்க. இந்த மாதிரி மீளவே முடியாது, அந்தளவுக்கு கஷ்டம்னு. உண்மைதான், கஷ்டம் இருக்குது தான். ஆனால் வந்து அந்த கஷ்டம் எனக்கு துளி கூட தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏங்க அப்படின்னா, நான் தலைக்கு எடுத்துக்கல, அதை எடுத்துகிட்டு நான் ப்ரெஷர் ஆக நான் விரும்பலை. அதுக்காக உங்கள் கணவர் எடுத்துக்கிறாங்களான்னா, என் கணவருக்கும் கஷ்டம் வரும்போது அந்த டைமிங்கில் அவங்கள நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் உழைக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் கஷ்டம் வரப்போகுது, உங்களோட உழைப்பு உங்கள் கையில் மட்டும்தான். என்னோடய உழைப்பு இப்போ வீட்டில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்கள் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிச்சுக்கிறீங்க. வீட்டை பற்றி அவங்க என்றைக்கே கவலைப்பட்டதில்லை, நான் ஷாப்பை பற்றி என்றைக்கும் கவலைப்பட்டதில்லை. ஏன் அப்படின்னா, அவங்க மேலே உள்ள நம்பிக்கை, என் மேலே அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. இந்த மாதிரி இந்த கஷ்டங்களை பெரிய அளவில் எனக்கெல்லாம் சொல்ல போனால் அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் தலைக்கு மேலே இருக்குது. சொல்லுவாங்க இல்லையா, தலைக்கு மேலே பெரிய கத்தி தொங்குதுன்னு, அந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அதை நினச்சி ஒரு பிரயோஜனம் இல்லைன்றது தான் உண்மை. அதை எப்படி சரி பண்ணலான்றதை மட்டும்தான் நான் நினைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி கண்டிப்பாக நினைங்க. என்றைக்கா இருந்தாலும் உங்கள் மகனுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அது என்றைக்கா இருந்தாலும் சொல்ல மாட்டேன், கூடிய விரைவில் நடக்கும். நல்லதே நினைங்க. நான் நம்பி சொல்கிறேன், ஆஞ்சநேய மைந்தன் ஆஞ்சநேய பெருமானை வேண்டி பாருங்கள், கூடிய சீக்கிரம் நல்லதே நடக்கும். ஸ்ரீராமரை முதல்ல வேணுங்க, ஏன்னா அவருக்கு பிடிச்சதே ஸ்ரீராமர் தான் இல்லையா. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்பிக்கையோடு இருங்க, கூடிய சீக்கிரம் நீங்கள் நினச்சது அத்தனையும் நடக்கும். நீங்களும் வீடு வாங்குவீங்க. ஏன்னா நாங்களே பார்த்திங்கன்னா அந்த வீடுக்கு அலைஞ்ச மாதிரி உண்மையிலே எத்தனை பேர் அலைஞ்சிருக்காங்கன்னு தெரில, அவ்வளோ கஷ்டம் அந்த வீடு பார்க்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடை நாங்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் நான் படலை. அவ்வளோ தேடல், அவ்வளோ அலைச்சல், அவ்வளோ டென்ஷன், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தோம். ஆனாலும் என்னென்னா ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக கடவுள் வந்து நமக்கு எப்படினாலும் கொடுப்பாங்க அப்படின்னு. நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா விநாயகர்கிட்ட முறையிட்டேன், விநாயகர் பெருமானே நீ தான் பார்த்து வைக்கணும்னு. கடைசியாக அந்த ஒரு சின்ன நம்பிக்கை ஓரத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, எவ்வளோ தான் நீ என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன்னு ஒரு டெஸ்டின் பண்ணார்னே சொல்லலாம். அந்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக நான் ஜெயித்தேன். நம்பிக்கையை நான் கடைசி வரைக்கும் விடலை. என்னோடய குடும்பத்தில் இருந்தவங்க கூட நம்பிக்கையை இழந்துட்டாங்க, இனிமேலாம் வீடை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு. ஆனால் நான் நினச்சதை விட எவ்வளோ, அதாவது சில வீடுகள்லாம் பார்த்து அந்த வீட்டுக்கெலாம் போயிருந்தால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பேன்னு சொல்லலாம். அந்த பிரச்சனைகளை முன்கூட்டியே காமிச்சு கொடுத்து எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து இறைவன் எனக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தள்ளி போடுறாங்கன்னா அது உங்களோட நல்லதுக்கு. நீங்கள் இப்போ தெரியாது, சில காலங்களுக்கு அப்புறம் அப்படியே உங்களோட பழைய வாழ்க்கையை நீங்கள் திருப்பி பார்க்கும்போது, இந்த சின்ன விஷயத்துக்கு கடவுள் மேலே கோவிச்சுக்கிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். நீங்கள் நினச்சதை விட இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூமோட வீடு யோசிச்சுருக்கோம் அப்படின்னா, டபுள் மடங்காக நினச்சதை விட இவ்வளவா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இறைவன் கொடுப்பாங்க. அதே மாதிரி இறைவனுக்கு நம்ம செய்கிற தொண்டும், நம்ம நல்லா செய்கிறோமா அப்படின்றதையுமே நம்ம யோசிக்கணும். என்ன நம்ம அப்படி செஞ்சுட்டோம் கடவுளுக்கு அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்த்துட்டோம், நீங்கள் இல்லை நம்ம யோசித்து பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு நடக்கிற அத்தனையுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னைய வரைக்கும் நான் இவ்வளோ பூஜை பண்ணுறேனே, இவ்வளோ பூஜையும் பண்ணும்போது எனக்கு இதை கூட அதை கூட நான் வேண்டினது இல்லை. இறைவன் எனக்கு எந்த குறைகளும் வச்சதுலேருந்து நான் இன்னமும் நம்புகிறேன். கஷ்டங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், ஆனால் குறை இருக்குன்னு நான் நினச்சதே கிடையாது. கண்டிப்பாக எனக்கு குறைகளை நிறைகளாக ஆக்கி கொடுக்கறது தான் என்னுடைய கடவுள்னு நான் இன்னைய வரைக்கும் நம்புகிறேன். எவ்வளோ எனக்கெல்லாம் டயர்டாக இருக்குது வேலை செய்யும்போது, இவ்வளோ பூஜை பண்ணும்போது. இவ்வளோ பூஜை பண்ணிக்கிட்டு நிறைய எனக்கு அள்ளி கொடுத்துருவாங்கன்னு நான் சொல்லலை. எனக்கு வந்து அதாவது சிலை வழிபாடு வந்து கோவில் கட்டி அதில் என்னுடைய உதாரணத்துக்கு ஒரு சொந்த இடம் இருந்து அந்த சொந்த இடத்துல ஒரு கோவில் கட்டி அந்த கோவிலில் 24 மணி நேரமும் பக்தர்களாக இருக்கட்டும், இல்லை வேறு மதத்தவர்களாக இருக்கட்டும், இல்லை வேறு இனத்தவர்களாக இருக்கட்டும், யார் வந்தாலும் உணவு இந்த கோவிலில் எப்போ போனாலும் கிடைக்கும், நம்ம போனால் வயிறார சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்கிற அளவுக்கு ஆசைகள் இருந்து என்ன பண்ணேன், எண்ணங்கள் அந்தளவுக்கு எனக்கு இருக்குது. அந்தளவுக்கு என்னால் செய்ய முடியலனாலும் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த சின்ன சின்ன சிலைகளுக்கு, சின்ன சின்ன தெய்வங்களுக்கு, சின்ன சின்ன தெய்வங்களில் ரொம்ப பெரிய தெய்வங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த தெய்வங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இன்னமுமே செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். இது பெருமைக்காகவோ இல்லை யாரும் நம்மளை பாராட்டணுன்றதுக்காகவோ கிடையாது. இது என்னால் செய்யாமல் இருக்க முடியாது, அவ்வளோதான் சொல்லணும். அந்தளவுக்கு என்னோடய தெய்வங்கள், நம்ம தெய்வங்கள் நமக்கு என்றைக்குமே கெட்டது நினைக்க மாட்டாங்க. நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளில் தவறு இருக்குமோ
கொடுக்கணுமோன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கடவுள் எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு வந்து நல்லதை மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால தான் அவங்க கடவுள் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் வேர்டு சொல்கிறேன். இந்த மேஜிக் வேர்டை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுங்க. ததாஸ்து அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடிய அந்த மேஜிக் வேர்டு. இந்த வார்த்தையோட முழு அர்த்தம் அப்படியே ஆகட்டும், அங்கனமே ஆகட்டும் அப்படின்ற ஒரு முக்கிய வார்த்தை இது. இதை தேவ தூதர்கள், தேவ கன்னிகள், அது மட்டும் இல்லாமல் நம்ம கூடவே எப்பயுமே பயணம் பண்ணக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தி அடிக்கடி இந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடாக சொல்லுவாங்களாம். இதை நம்ம நெகட்டிவாக சொன்னாலும் சரி, இல்லை பாசிட்டிவாக சொன்னாலும் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு நாளைக்கு எத்தனையோ வார்த்தைகள் நம்ம பேசுவோம். அதுலேயும் ஆண்களை விட பெண்கள் அதிகபட்சமான வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம எந்த வார்த்தைகளை பேசுகிறது நமக்கு நல்லது, எது நம்ம பாசிட்டிவாக பேசுகிறதுன்னு நம்ம மறுபடியும் நல்ல வார்த்தைகளை உபயோகித்து பழகும்போது கண்டிப்பாக அது நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்ததாக அர்த்தம். அப்போது நம்மளே புரிஞ்சுக்கலாம் எப்படி பேசுகிறது நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்ம வளர்ச்சிக்கு நல்லதுங்கிறது நம்ம மட்டும்தான் யோசிக்கணும் இல்லையா? அவ்வளோதான். அடுத்ததாக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இந்த கோல மாவு அந்த டூலில் எப்படி கோலம் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முதல்ல கோலமாவு நல்லா சலிச்சிருக்கணும். அப்படி சலிச்சிருந்தால் தான் அதில் வரும். பெரிய பெரிய துகள்கள் இருக்கக்கூடாது, ஆனால் நெருன்னு இருக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி நூலாக வரும். அதெல்லாம் நம்ம சலிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னால ஈஸியாக வரும். இன்னொரு விஷயம் வந்து நம்ம வாசல் தெளிக்கிறோம் அப்படின்னா அந்த தரை வந்து கொஞ்சம் சேமாக இருக்கிறது பெட்டர். சரிவாக இருந்தால் பரவாயில்ல, பட் மேடும் பள்ளமாக இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து தண்ணி ஈரம் ரொம்ப இருக்கக்கூடாது. லைட்டாக வைப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதில் கோலம் போட ஆரம்பிச்சோன்னா சரன்னு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு பக்கம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜிக்ஸாக்காக நம்ம வந்து சாய்க்கக்கூடாது. சேமாக கையில் வச்சு அப்படியே கொண்டு போயிட்டோன்னா கடன்னு இழுக்க வரும். பாருங்கள், நான் ஸ்லோவாக தான் காட்டுறேன். அதே மாதிரி அந்த பாக்ஸ்லேருந்து நம்ம கோலமாவை அள்ளும்போது ரொம்ப ஹைட்டாக தூக்கக்கூடாது. கையில் ரெடியாக வச்சுக்கிட்டு டக்குன்னு நம்ம இழுக்கிறோம் அப்படின்னா அழகாக நமக்கு போட வரும். ரொம்ப ஸ்பீடாக தான் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஸ்லோவாக தான் காட்டுறேன் பாருங்கள். மறுபடியும் லைட்டாக அப்படி நம்ம ஒட்டி எடுத்துக்கிட்டு பக்கத்தில் கொண்டு போயிட்டு நம்ம தனியாக தூக்கிட்டு நம்ம அந்த இழைகளை இழுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அழகாக வர ஆரம்பிச்சிடும். ரொம்பலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் ஹைப்புன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.